இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நம் மௌனத்தில் எல்லாரின் குரலும் உரக்க கேட்கும், கடவுளின் குரல் மட்டும் மெலிதாய். மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய், மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நல்லெண்ணமும் நன்மனமொழியும் நம்பிக்கையும் நல்லற செயலும் நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை, நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட.
நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம் நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன் நினிசா ரிரிசா நினிசா சகரிசா நினிசா ரிரிசா நினிசா சகரிசா நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம் நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன் நற்பண்பு குணமும் நலம் சிந்தும் திறனும் நற்பழக்கமும் நல நிறைவாழ்வும் நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய் மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய் இறைவா இறைவா இசைவா இசைவா மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வரிந்து முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் விதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, துன்பத்தை சரியான முறையில் அணுக தெரிந்த மனிதனே நிறைவான அமைதியை அனுபவிக்க தெரிந்தவன். அவர்களுக்குத்தான் மீட்பும் உறுதி, நிலை வாழ்வும் உறுதி. இன்றைய நற்செய்தியிலே இயேசு மனிதர்களையும் இரு வகைகளாக பிரிக்கிறார். இடுக்கமான வாயில் வழியே நுழைகின்ற ஒரு சிலர், அகலமான வாயிலை தேடி செல்கிற மிக பலர். இடுக்கமான வாயில் வழியே நுழைகின்ற மனிதர்கள் செய்தில் உள்ள மீன் போன்றவர்களால் பல்வேறு தீமைகளும் குழப்பங்களும் நிறைந்த சமுதாய சேற்றிலே வாழ நேரிட்டாலும் அதிலே திளைத்து இன்பம் காண்பதில்லை. அவர்கள் மாறாக அவற்றுக்கு எதிராக செல்கின்றவர்கள். நன்னீராகிய நல்ல சமுதாயத்தை நோக்கி பயணிப்பவர்கள் நீதிக்கான போராட்டம், நல்வாழ்வு, நேரி செயல்பாடுகள் முதலியவை அவர்களின் எதிர்நீச்சல் மனநிலையை சுட்டி காண்பிக்கின்றன. இதையே இடுக்கான வாயில் என இயேசு குறிப்பிடுகிறார். நம்ம எந்த குழுவில் இருக்கோம்னு நம்ம யோசிக்கணும். இடுக்கான வாயில் வெளியே செல்கிற குழுவா அல்லது அகன்ற வாயிலை தேடி செல்கிற குழுவிலா? மீட்பு பெறுவதற்கான வழியாக இயேசு இடுக்கமான வழியைத்தான் சுட்டி காண்பிக்கிறார். வாழ்வுக்கு செல்கிற வாயில் மிகவும் இடுக்கானது, வழி மிக குறுகலானது என்று சொல்கிறார். வாழ்வுக்கு இட்டு செல்கிற இடுக்கமான வழி எது என்பதை எபிரேயர் 10
19:20 வாசிக்கிறோம். அதாவது இயேசு இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்கிற வழி. அதாவது இயேசுவினால் இரத்தம் சிந்தி பெறப்பட்ட வழியை வாழ்வு தரக்கூடிய எடுக்கான வழியாகும். நமது வாழ்விலும் இயேசுவில கொஞ்சம் உண்மை, நேர்மை, நீதி, ஞானத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழும்போது, அதன் பொருட்டு இரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய மனிதர்களாக மாறும்போது இயேசுவின் இடுக்கான வழியை நாம் தேர்ந்து கொள்கிறோம் என்று பொருள். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எங்கே இருக்குமோ அதில் சேர்ந்துக்கிறோம். அங்கே எங்கே துடிச்சல் வரும், அங்கே எங்கே அது சங்கடங்கள் வரும், விமர்சனங்கள் வரும், ஒன்றும் வராது. இயேசுவோடு அவருடைய மதிப்போடு உடன் இருந்த அவருடைய சீடர்கள் எப்பொழுதுமே அகன்ற வழியை தேடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நம்மளை போல அவங்களுக்கும் சண்டை இருந்தது. எந்த குடும்பம் பெருசு, எந்த ஜாதி பெருசு நம்ம சண்டை போடுறது போல அவங்களுக்கு எந்த இனம் பெருசு, எந்த குடும்ப அந்தஸ்து பெருசு, யார் பெரியவன் என்றெல்லாம் சொல்லி மற்றவர்களை விட தாங்கள் பெரியவர் என்று மெய்ப்பிக்க ஆசைப்பட்டார்கள். இயேசுவின் வலப்பக்கம் அமர்கின்ற பதவிக்கு ஆசைப்பட்டார்கள். சுகபோகமான வாழ்வுக்காக ஏங்கினார்கள். கூடார அமைச்சிட்டு உட்கார்ந்துடலாம்ல அப்படி என்று. ஆனால் இயேசுவோ இடுக்கமான வழியாகிய துன்பத்தின் வழி மட்டுமே தன் வழி என்பதில் உறுதியாக இருந்தார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளால இயேசுவுக்காக, பொது காரியங்களுக்காக, நியாயமான வாழ்வுக்காக இந்த அரசியல் போற போக்கில் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது துன்பங்கள் வரணும். அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது நம்ம வேற வழியில போனோம்ங்கிறதான் என்னுடைய பார்வை. இயேசு விரும்பின ஒரு நிலையான வாழ்வு என்னன்னா, அவரை போல கொஞ்சமேனும் சிலுவைகளை, துன்பங்களை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். முயற்சி எடுத்து பார்ப்போம். கஷ்டம்தான் இந்த நவீன காலத்தில், ட்ரை பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக இந்த இயேசு நமக்கு அறிவுறுத்துகிற இந்த மீட்பு நமக்கு கிடைப்பது உறுதி. ஆமென். மன்றாடுவோமாக. மீட்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஒரே ஆயனும் ஒரே மந்தையுமாக நாங்கள் அனைவரும் வாழுகிற சூழலில் நீர் விரும்பி தேடுகிற நிலை வாழ்வுக்கு நாங்கள் நீர் காட்டுகிற இடுக்கமான வழியை தேடுகின்ற மக்களாக வாழவும், உண்மை, நீதி, நேர்மைக்காக உழைக்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களையும் ஏற்கக்கூடிய மனப்பக்கம் உள்ளவர்களாக நாங்கள் திகழவும், எப்பொழுதுமே கம்ஃபர்ட் சோனை மட்டும் தேடிக்கொள்ளாத பிள்ளைகளாக வளர தேவையான ஆசீர்வாதங்களை எங்களை யாருக்கும் தாரும். எதிர்நீச்சல் போட்டு இந்த சமூகத்தில் வாழக்கூடிய, வளரக்கூடிய, பணி செய்கின்ற நல்ல மனிதர்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. தினம் மனக்கவலைகளால் தீந்த எம் இதயமுடன் திருமுகம் நோக்கி வந்து திருவருள் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.